மார்னிங்கே நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸோடைய அவங்களுடைய டயட்ஸ், அவங்களுடைய பிராக்டிஸ், அப்புறம் கோச்சஸோட தேவைகள், பிளேயர்ஸோட தேவைகள், இதெல்லாம் வந்து மார்னிங் அவங்களோட வந்து பேசணும். கண்டிப்பா விளையாட்டுத்துறைங்கிறது கல்வித்துறை எந்த அளவுக்கு முக்கியமோ விளையாட்டுத்துறை வந்து அதுக்கு சரிசமமா பார்க்கப்படணும். அதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய விஷன், எங்களுடைய விஷனும் அதுதான். அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏன் விளையாட்டுத்துறை வந்து முக்கியம்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமான போதை பழக்க வழக்கங்களும், ட்ரக்ஸ் கல்ச்சரும், மது பழக்கங்களும் அதிகமாக இருக்கு. ஒரு முன்னுதாரணமா பாத்தீங்கன்னா, பிரேசில்ல வந்து முன்னாடி வந்து ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமாச்சு. ஆனா அன்றைக்கு இருந்த அரசு வந்து விளையாட்டுத்துறை வந்து முன்னிலைப்படுத்தினாங்க. வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச்ல நடத்தினாங்க. ஸோ அப்ப இளைஞர்கள் வந்து தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய உழைப்பையும் விளையாட்டுத்துறையில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. பிரேசில் வந்து ஃபுட்பாலில் வந்து வேர்ல்டு லெவலில் டாப் கண்ட்ரியா அதுக்கப்புறம் மாறுச்சு. அது மாதிரி ஏழ்மையா இருக்கக்கூடிய நாடுகளில் விளையாட்டுகள் வந்து இளைஞர்களை மனதை ஒருங்கிணைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு விளையாட்டுத்துறை ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும். ஸோ அதனால ஸ்கூல்ஸ்ல இருந்தே ஸ்போர்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு எஜுகேஷனோ அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும்.